சரியா? விசை திருப்பமும் விசை இணையும். விசை திருப்பம்னு சொன்னால் உதாரணத்துக்கு கதவு இது சரியா? இந்த கதவுல இந்த இடத்துல இப்படி பூட்டிக்கும், இங்கே இப்படி கதவு வந்து இணைக்கப்பட்டிருக்கும். எந்த இடத்துல பிடிச்சி நாங்கள் கதவை திறக்கிறது லேசி, இந்த தூர இடத்த பிடிச்சி திறக்கிறது தான் லேசி. விளங்கிச்சா? ஒரு தூரம் ஒன்று செல்வாக்கு செலுத்துது. நாங்கள் இந்த கதவை திறக்க ஒரு விசையும் தேவை சரியா? எப்படி விசையோட என்னது இந்த சுழற்சி அச்சு, இந்த சுழற்சி அச்சியில் இருந்தாலும் இந்த செங்குத்து தூரத்தை பெருக்கிறது தான் விசை திருப்பம். விசை திருப்பதில் அழகு நியூட்டன் பாருங்கள், விசை அழகு நியூட்டன், தூரத்தில் அழகு மீட்டர். சரி, விசை திருப்பதில் அழகு நியூட்டன் மீட்டராக காணப்பட போகுது. சரி, இதில் எப்படி கொஸ்டின் வருதுன்னு சொல்லி மட்டும் பார்ப்போம் சரியா? இப்போ எங்களுக்கு இப்படி ஒன்று இது சரியா? இப்படி இப்படி 2 விசைகள் கொடுக்குறான். இங்கே 10 நியூட்டன் விசை, இங்கே உள்ள விசை எங்களுக்கு என்னன்னு தெரியா எக்ஸ்ன்றது. இங்கே என்னது 3 மீட்டர் தூரத்தில் காணப்படுது சரியா? இங்கே 3 மீட்டர் தூரத்தில் காணப்படுது. அங்கே கொடுக்குற விசை வந்து 3 நியூட்டன் சொல்லி எப்பவுமே இங்கே உள்ள தூரம் உங்களுக்கு தெரியாது எக்ஸ்ன்றது. தராசி மாதிரி ஒரு செட்டப் பண்ண மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 1வது கேள்வி சரியா? இங்கே 1வது கேட்குறாங்க வலஞ்சுழி திருப்பம் என்னான்னு சொல்லி. இது வலது, இது வலஞ்சுழி திருப்பம். திருப்பத்துக்கான சமன்பாடு என்னது? திருப்பத்துக்கான சமன்பாடு தெரிஞ்சுக்கணும். திருப்பத்துக்கான சமன்பாடு விசையையும் தூரத்தையும் பெருக்க போகிறோம், அவ்வளோதான். விசையில் இருந்து அப்படின்னு விசையோட இந்த சுழற்சி அச்சியில் இருந்தாலும் இந்த தூரத்தை பெருக்க போகிறோம். விளைஞ்ச செங்குத்து தூரத்தை ஐத்தன் வந்து இந்த தூரம். அப்போ விசை எவ்வளோ 10, தூரம் எவ்வளோ 3. அதுதான் விசை திருப்பம். 8 தர 3 30 நியூட்டன் மீட்டர் விட. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்ட பெருமானத்தை கேட்குறாங்க. எக்ஸ்ட பெருமானம் எப்படி நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். இங்கிட்ட உள்ள ஆக்களை பெருக்கிறது இங்கிட்ட உள்ள ஆக்களை பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கணும். அப்போ தானே இது ஒரு பேலன்ஸில் வைக்க போகுது. விளங்கிச்சா? அப்போ இங்கிட்ட பக்கத்தில் உள்ள விசையை தூரத்தால் பெருக்கிறது இங்கிட்ட பக்கத்தில் உள்ள விசையை தூரத்தால் பெருக்கிறதுக்கு சமனாயிக்கணும். இங்கிட்ட பக்கத்தில் உள்ள இங்கிட்ட பக்கத்தில் உள்ளது பாருங்கள் 3ம் 10. இங்கே 3ம் 10. இந்த இடத்துல பாருங்கள் விசை என்னது? இங்கே விசை தந்திக்குது என்னது 3. விசை தந்திக்குது 3. தூரம் தெரியுமா எங்களுக்கு? தூரம் தெரியாது, அது எக்ஸ்ன்னு தந்திக்குது சரியா? அப்போ இங்கே 3x சமன் 30. அப்போ எக்ஸ் சமன் எவ்வளோ 10. அப்போ இந்த எக்ஸ்க்கு பதில் என்ன பெருமானம் வரப்போகுது? 10ன்றது வரப்போகுது சரியா? இதுதான் வந்து என்னது விசை திருப்பம். விசை திருப்பத்துக்கு உதாரணம் வந்து கைவண்டி வில்புன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து வந்து சைக்கிள் மிதிப்படிக்க கொடுக்குறது பாருங்கள். இப்படி அதுவும் நாங்கள் இப்படி 2 பக்கம் பேலன்ஸ் தானே. ஒரு கால் இப்படி மிதிக்கிறோம், அப்புறம் மற்ற காலை மிதிக்கிறோம். இப்படி பேலன்ஸ் செய்ய போகிறோம். அடுத்து அதே இதுகள் வந்து விசை திருப்பத்துக்கான உதாரணம். அடுத்து விசை இணைன்னு சொன்னால் விசை இணைன்னு சொல்கிறது இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்? இப்படி கொடுத்தோம் தானே விசையை. இப்படி 2 விசை இப்படி கொடுத்தோம். விசை இணைன்னு சொன்னோம் எப்படின்னா ஒரு கோடு ஒண்டி, இந்த கோட்டை இங்கிட்ட ஒருத்தர் 10 நியூட்டன் இழுக்கிறாரு, இந்த இடத்துலேருந்து ஒரு 10 நியூட்டன் செல் இருக்குது. இந்த பொருள் என்ன செய்யும்? இப்போ என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகும்? இப்படி ஒரு சுழற்சி ஒன்று ஏற்படுத்தி இப்படி சுழற்சி ஏற்படுத்தின்னு சொன்னால் அதுதான் விசை இணை. விசை இணைக்கான சமன்பாடும் F தர D தான். அதே சமன்பாடு தான் என்ன செய்தான இங்கே இப்படி சுழற்சி ஒன்றை ஏற்படுத்த போகுது. இந்த தாக்காச்சின்னு வைங்களே. இப்போ என்ன செய்யும்? இந்த பொருள் இப்படி ஒரு சுழற்சி ஒன்றுக்கு வரப்போகுது சரியா? இதுக்கு உதாரணம் என்னது? எங்களோட திருகுப்பிடி. என்ன திருகுப்பிடி? என்னது? டெப்பில் உள்ள திருகுப்பிடி வந்து இதுக்கான ஒரு உதாரணம் தான் சரியா? கொஞ்சம் கையால் செஞ்சு பாருங்கள். இப்படி சுற்றுவோம் மற்ற ஒரு ரவுண்டு தாக்குற மாதிரி. அடுத்தது வாகனத்தில் இருக்கிற அந்த செலுத்தும் சக்கரம், அதுவும் வந்து இதுக்கு ஒரு உதாரணம். அடுத்து திருகாணி செலுத்தி சரி, ஒரு ஆணியோண்டை தாக்குறதுக்காக வேண்டி ஒரு திருகாணி செலுத்தியும் வந்து இதுக்கான உதாரணம். அப்போ விசை இணைக்கு உதாரணம், விசை திருப்பத்துக்கு உதாரணம், சமன்பாடு F தர D.